சீனா அப்படின்னு சொன்னா இந்த பேருக்குள்ள மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் பம்பே இருக்குங்க. ஏன்னா WWE மிகப்பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளங்களில் ஒருத்தர் தான் அந்த ஜான் சீனா. இப்படியாப்பட்ட அந்த ஜான் சீனா சின்ன வயசுல இருந்து அந்த ரெஸ்லிங் மேல மிகப்பெரிய ஒரு காதலா இருந்திருக்காரு. இதனாலே 1998ஆம் ஆண்டு இந்த கலிபோர்னியால இருக்கிற அந்த மல்யுத்த பயிற்சி மையத்துல முறைப்படி பயிற்சி கத்துக்கிட்டு 2002ஆம் ஆண்டு WWE முதலா கால் எடுத்து வைக்கிறாருங்க ஜான் சீனா. அப்ப இருந்த காலகட்டத்தில் மிகவும் ஜாம்பவனாக திகழ்ந்த அண்டர்டேக்கர், ராக், ட்ரிபிள் ஹெச் போன்ற வீரர்களோட நேருக்கு நேர் மோதினாருங்க ஜான் சீனா. தன் திறமையை வெளிக்கொண்டு ஜான் சீனா 2008ஆம் ஆண்டு எதிர்பாராதமா அந்த கழுத்துல ஏற்பட்ட அந்த காயத்தினால ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க குறைஞ்சது ஒரு வருஷம் நீங்க ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஜான் சீனா விடாமுயற்சியோட ஒரு வருஷம் ரெஸ்ட் எடுக்கிறது தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 4 மாசத்துல அவர் உடம்ப ரெடி பண்ணி WWE ராயல் ரம்பிள் மேட்ச்ல மீண்டும் ஒரு களம் இறங்குறாருங்க. அதே வீரியத்தோட அந்த களம் இறங்குறாருங்க ஜான் சீனா. இந்த ரிங்குக்குள்ள ஒரு கொடூரமான தாக்கம் இந்த ஜான் சீனா ரிங்குக்கு வெளியே இவருக்கு ஒரு தனியான ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்கிறாங்க. உதாரணமா விஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக 650 குழந்தைகளை தத்தெடுத்த அந்த ஜான் சீனா அந்த குழந்தைகளோட ஆசையை நிறைவேற்றினாருங்க. அப்படி அந்த குழந்தையோட ஆசை நிறைவேற்றினால அந்த குழந்தைகளோட அந்த சிரிப்பு மூலமா உண்மையான ஒரு சாம்பியன்ஷிப்பை நான் உணர்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு உணர்வுபூர்வமா பகிர்ந்துக்கிட்டாரு ஜான் சீனா. இப்படி இந்த ரசிகர்களுடைய ஆரவாரத்தோட தனது கடைசி போட்டியான வாஷிங்டன்ல குந்தரை அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய வீரரோட கடைசி போட்டி மோதுறாருங்க. இந்த போட்டியில ரசிகர்களோட உற்சாகத்தோட கடைசி நம்ம விடைபெறணும் அப்படின்னு நினைச்சாரு. இருந்தாலும் அந்த டேப் அவுட் முறையில் அவர் தோத்துட்டாருங்க. தோத்தாலும் பரவாயில்ல, தன்னுடைய நிறைவு மிகவும் ஒரு அற்புதமான நிறைவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருக்கமா பதிவிட்டு இருந்தாரு. தன்னுடைய கேரியர்ல 25 வருஷமா ஒரு ஸ்டார் அந்தஸ்து பெற்றவர் தான் ஜான் சீனா. ஓய்வு பெற இந்த அறிவிப்பு WWE ரசிகர்களுக்கும் சரிங்க, அந்த குழந்தைகளுக்கும் சரிங்க, மிகப்பெரிய ஒரு வேதனை அளித்திருக்கு இவருடைய ஓய்வு.